சாமானியர்களுக்கு வணக்கம். எந்த தொகுதியை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது போன வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு தொகுதியின் பேர் மட்டும் பாஜக கோட்டையாகவே மாறிடுச்சு. பாஜக இந்த இடத்துல பயங்கரமா பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இந்த தொகுதியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. வேற எந்த தொகுதியும் கிடையாது, தென்காசி தொகுதியாக நாம் பார்க்கிறோம். தென்காசி தொகுதியில நீங்க போன அக்டோபர் நவம்பர்லாம் பாத்தீங்கன்னா, யாரு எங்க போய் என்ன பண்ணாலுமே தென்காசி 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 பாஜக தென்காசியில வந்துடும், பாஜக தென்காசியில பயங்கரமா பண்ணோம், பாஜக நிச்சயமா தென்காசி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா. அதற்கான வேலைகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இன்ஃபேக்ட் ஆனந்தன் ஐயாசாமி என்ற ஒரு இளைஞர், அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து அந்த இடத்த மொத்தமா சிங்கிளாலா அந்த டோட்டல் எம்பி சீட்டை கன்சாலிடேட் பண்ணி மக்களுக்கு தேவைப்படுற பல நல்ல விஷயங்கள்லாம் செய்து அவர் மூவ் பண்றாரு. ஸோ தென்காசி டெமோகிராபிக்கா பார்க்கும்போது தென்காசி மொத்தம் 6 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்கு. 6 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் அப்படின்னா ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, இந்த 6மே இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த 6 தொகுதியில கரண்டா என்னன்னா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, 2 ஏடிஎம்கே எம்எல்ஏ, 3 டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா ஒரு இந்த கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இப்ப வச்சிருப்பாரு பாஜக கூட்டணி, ஓபிஎஸ், டிடிவி, எல்லா கட்சியிலும் இணைந்து ஒரு 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 ஃபேக்டரா வரும், ஒரு தொகுதியில ஒர்க் ஆகும் அப்படின்னா அது தென்காசி தொகுதி தான். இன்ஃபேக்ட் வன்னியர்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் பாமகவுக்கும் ஒரு லிட்டில் பிட் இம்பாக்ட் இந்த தொகுதியில இருக்கு. ஏன் இருக்கு என்பதை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஒரு சில ரீஜன்ல அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது, ஒரு ஹிந்து ஓட்டு கன்சல்டேஷன்ஸ் பயங்கர சாலிடா உங்களுக்கு கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோயில், தென்காசி, இந்த ஏரியாலாம் தெரியும். அதாவது தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி டவுனுக்குள்ள இருக்கிற 4 ஊர், சங்கரன் கோயில் வரலையுமே உங்களுக்கு சரியான ஹிந்து ஓட் கன்சல்டேஷன் பயங்கரமா இந்த இடத்துல தெரியும். அதே போல மிக கடுமையான எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை பார்த்த ஒரு எம்பிசி, நான் பர்சனலா பார்த்த எம்பிசி, நான் இன்ஃபேக்ட் நம்ம சாமானியர்களுடைய ட்விட்டர்ல நான் நிறைய வீடியோ வெளியிட்டு இருந்தேன். மிக கடுமையான எடப்பாடி அவர்களுக்கான எதிர்ப்பு பார்த்த ஒரு தொகுதி தென்காசி தொகுதியாகவே இருக்கு. தென்காசி ஆனந்தனை பத்தி நிச்சயமா பேசணும், நான் ஆல்ரெடி சொன்னேன். அதாவது ஒரு மனுஷன் ஒரு எலெக்ஷனை எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனந்தன் கத்துக்கணும். நீங்க தென்காசில இருந்து ஆரம்பிச்சு தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இந்த நீங்க வழியில போனீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹைவேஸ்ல போக போக எல்லா சவுத்துலயும் 3 பேர் இருக்கும். ஒன்னு மோடி, இன்னொன்னு அண்ணாமலை, 3வது தென்காசி ஆனது. இந்த 3 பேரும் எல்லா சவுத்துலயும் ஹைவேஸ் ஃபுல்லா இருக்கும். அதே போல மோடி அவர்கள், தட் இஸ் மோடி அவர்களின் ஸ்கீம்ஸ், அந்த விவசாய ஸ்கீம் பயங்கரமா இம்பாக்ட் ஆன தொகுதி இந்த தென்காசி தொகுதி. நீங்க யாரை பார்த்தாலும் இந்த தென்காசி தொகுதியை பத்தி நிச்சயமாக பேசுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மோடி ஸ்கீம் கிடைச்சது, எங்களுக்கு அது கிடைச்சது, எங்களுக்கு அண்ணாமலை பிடிச்சது. அதாவது மொத்தமா பிரெண்டாய் வந்ததுங்க தொகுதி. அதாவது சென்ற மாதம் ஜனவரி, பிப்ரவரி வரலையும் இந்த இடத்துல ஆனந்தன் ஐயாசாமி தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதிக்கு மேல அது ரொம்ப மாறுறது தெரிஞ்சது. கடைசியில ஜான் பாண்டியன் அவர்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரும் தேவேந்திர குல வேளாளர் தான். ஆனந்தன் ஐயாசாமி தேவேந்திர குல வேளாளர் தான். அதிமுக கிருஷ்ணசாமி அவர்களும் தேவேந்திர குல வேளாளர் தான். அந்த டாக்டர் அம்மாவும் திமுக டாக்டர் அம்மாவும் அவங்களும் தேவேந்திர குல வேளாளர் தான். இதுல ஹைலைட் என்னன்னா, கிருஷ்ணசாமி இந்த அலையன்ஸ், அதாவது கிருஷ்ணசாமி 7 வருஷமா பாஜக டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அலையன்ஸ் விட்டு போனதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, ஆனந்தன் ஐயாசாமிக்கு தான் இந்த சீட்டு, உங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி தே புஷ்ட் ஹிம் அவுட். ஆனா கடைசியில ஆனந்தன் ஐயாசாமிக்கு சீட் இல்லாம ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இந்த சீட்டை கொடுத்திருந்தாங்க. என்ன அரசியல், என்ன இது என்னன்னு தெரியல. பட் பாஜக தலைமை வேற ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்த இடத்துல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. இப்ப ஜான் பாண்டியன் ஒரு சீட்டு கொடுத்தோடனே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்னன்றத நம்ம ஜூன் 4 தெரியும். பட் ஜூன் 2 நம்ம எக்ஸிட் போலும் பண்ண போறோம். எக்ஸிட் போல் பண்ணி இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லதான் போறோம். ஆனால்
இந்த தொகுதியோட ஹிஸ்டாரிக்கலா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜினி முகமது மாதிரி வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டணியில வந்து ஒரு வேட்பாளராக வந்து இந்த கூட்டணியில வந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம 2004 தேர்தலில் பார்ப்போம். 2004 தேர்தலை பொறுத்தவரை டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65.68% இருக்கு. சிபிஐ இருந்திருக்கு, ஏடிஎம்கேல வந்து முருகேசன் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஜேடியு யுனைடெட்ல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வேட்பாளராக இருந்திருக்கார். டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார். முருகேசன் வந்து 2,25,000 ஓட்டு வாங்கியிருக்கார். அப்பா துரை அவர்கள் 3,48,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது டோட்டலா அவர் வந்து 48.87% வாங்கி தன்னுடைய வெற்றியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். நம்பர் 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து மோர் தென் வந்து 13% கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு அந்த இடத்துல அப்படின்றது ரொம்ப கிளியரா வந்து தெரியுது. இப்ப 2009 பார்க்கும்போது சிபிஎம் வந்து லிங்கம் ஒருத்தர் நிற்கிறாரு. ஐஎன்சில தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து வெள்ளைப்பாண்டி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மீண்டும் வந்து தன் படை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. கஜினி முகமது மாதிரி ஐட்டர் அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து 3வது பொசிஷன் எடுத்து 1,14,685 ஓட்டு வர திருப்பியும் அந்த 15% வாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு. 2வது பொசிஷன்ல வந்து காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் வெள்ளப்பாண்டி அவர்கள் வந்து 2,46,497 ஓட்டு வாங்கி 2வது பர்சன்டேஜ் எடுக்கிறார், 2வது பொசிஷன் எடுக்கிறார். முதல் பொசிஷன்ல இருக்கிற லிங்கம் வந்து 2,81,174 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கார். 2009 பொறுத்தவரை இந்த தேர்தலில் தேமுதிக இன்பராஜன் ஒரு கேண்டிடேட் வந்து 10.18% ஓட்டை வந்து பிரிச்சுட்டு போறாரு. தட் இஸ் தேமுதிக இன்பராஜன் ஒரு கேண்டிடேட் வந்து 10.18% பிரிச்சுட்டு போய் 4வது இடத்துல வந்து வரார். அவர் வந்து ஓட்ட பிடிக்க அவரோட 10% ஓட்டை வந்து சாப்பிட்டார். சோ விக்டரி மார்ஜின் என்ன ஆகுதுன்னா 4% ஓட்டா தான் மாறுது. 4%ல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து லிங்கம் வந்து சிபிஐ சேர்ந்த லிங்கம் வந்து காங்கிரஸை சேர்ந்த வெள்ளைப்பாண்டி அவர்களை தோற்கடிக்கிறார். இப்போ திருப்பி வந்து 2014 எலெக்ஷனுக்கு வந்து நம்ம வரணும். 2016 எலெக்ஷன்ல வந்து ஏஐடிஎம்கே வந்து வசத்தின்னு ஒரு கேண்டிடேட் போடுது. புதிய திருப்பி கிருஷ்ணசாமி அவர்கள் நிற்கிறார். திருப்பி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து திமுக அலையன்ஸ் நிற்கிறார். மதிமுக பிஜேபி அலையன்ஸ் வந்து சர்தானந்த் திருமணாகவான்னு சொல்லிட்டு மதிமுக அலையன்ஸ் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. காங்கிரஸ் வந்து டாக்டர் கே ஜெயக்குமார் போட்டு சிபிஐல லிங்கம் அவர்கள் வந்து திடீர்னு சென்ற முறை ஜெயித்த லிங்கம் இந்த முறை தனியாக வந்து நிற்கிறேன். ஏன்னா சிபிஐ வந்து எந்த கூட்டணி இல்லாம இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. சோ இந்த நேரத்தில் ஏடிஎம்கே என்ன ஓட்டை வாங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசந்தி அவர்கள் வந்து 4,24,586 ஓட்டை வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற கிருஷ்ணசாமி திமுக 2,62,812 ஓட்டை வந்து வாங்கிச்சு. மதிமுக வந்து 1,09,233 ஓட்டு வாங்கி 18.96% ஓட்டு வந்து மதிமுக வந்து அதாவது பிஜேபி அலையன்ஸ் இந்த இடத்துல வாங்குது. முன்னது வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் 2வது திமுக அலையன்ஸ் வந்து 26.19% வாங்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வசந்தி அவர்கள் ஜெயிக்கிறாங்க, 42.31% வாங்குது. உங்களுக்கு தெரியும் 2014 எலெக்ஷன்ல மோடிக்கு ஒரு ப்ரோவேவ் இருந்தது, அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ப்ரோவேவ் இருந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதிமுக ஓட்டு போட்டாலும் பாஜக தான் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம பிஜேபி தனியா ஓட்டு பிரிக்கிறது, அதிமுக ஓட்டு போட்டா இங்கே ஸ்ட்ராங்கான ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு. அதே போல வந்து இந்த இடத்துல வந்து மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைக்கிறேன். 2014 வசந்தி அவர்கள் ஜெயிக்கிறாங்க. இப்போ 2019 தான் இங்க ரொம்ப நாளா நீங்க பாத்துட்டு இருந்த திமுக ஒரு கட்சி டைரக்டா வந்து இந்த சீனுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது. திமுக வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தனுஷ் எம் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் நிற்கிறது. ஏடிஎம்கே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஏஐடிஎம்கே அலையன்ஸ் நிற்கிறது. ஏஎம்கேல வந்து பொண்ணு தாயினத்தை வந்து தனியா நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து மதிவானன் ஒருத்தர் நிக்கிறாங்க. மக்கள் நீதி மையம்ல வந்து முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. 3 புதிய கட்சிகள் 2019 தேர்தலில் இந்த 2019 தேர்தலில் வந்து களம் காண்கிறது. டிஎம்கே தனுஷ்குமார் அவர்கள் ஜெயிக்கிறார். டிஎம்கே தனுஷ்குமார் அவர்கள் வாங்கிய ஓட்டு 4,76,156 ஓட்டு. ஏஐடிஎம்கே கிருஷ்ணசாமி அவர்கள் வாங்கின ஓட்டு 33.67%, that is 3,55,389 votes. அமமுக 9% ஓட்டு வாங்குதுங்க. மதிவாணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு 6% ஓட்டு வாங்குது. மக்கள் நீதி மையம் ஒரு 3% வந்து ஓட்டு வந்து வாங்குது. அமமுகவுக்கு ஒரு 10% ஒரு கணிசமான சப்போர்ட் தொடர்ந்து இந்த தொகுதியில் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கிறது.
சோ இதெல்லாம் பார்க்கும்போது மோடிக்கு எதிரான வேவ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மற்ற எல்லா தொகுதியிலுமே வந்து ஓட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த தொகுதியில வந்து ஒரு 10% தான் ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. சோ ஒரு எல்லாரும் கேவலமா தோத்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும் வந்து ரொம்ப டீசெண்டா தோக்குறாரு கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டலையிலிருந்து. இப்ப 2024 தேர்தலாகும். 2024 இந்த இடத்துல சீனே வந்து மாறிடுச்சு. 2024 டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் சொல்லி திமுக நிக்கிறாங்க. ஏடிஎம்கே இருந்து டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் திருப்பி வந்து இரட்டையிலேயே நிக்கிறாரு. பிஜேபியில இருந்து ஜான் பாண்டியன் நிக்கிறார். நாம் தமிழர் கட்சியில இருந்து இசை மதிவாணன் ஒருத்தர் வந்து நிக்கிறார். அகைன் நாம் தமிழர் கட்சியின் இசை மதிவாணன் சில குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல வந்து அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு ஆளா இருக்காரு. பர்சனலி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிமுக ஓட்டு அதிமுக கிடைக்கிறதா இல்லையா? ஏன்னா அங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சர்வே எடுக்கும் போது முதல்ல இவர் என்ன பண்ணாருனாங்க, சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணாருங்க, அதுக்கப்புறம் டிடிவிக்கு துரோகம் பண்ணாங்க, அப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாங்க. ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணி மோடிக்கே துரோகம் பண்ணிட்டாருங்க. இவரை நம்பி நாங்க எப்படி வாக்களிப்போம்? சோ எங்க வாக்கு வந்து தாமரைக்கு தான் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. தாமரைக்குன்னு சொன்னது கூட சில பேர் வந்து ஆனந்த நயசாமிக்குனாங்க, சில பேர் வந்து தாமரைக்குன்னு சொன்னாங்க. முதலில் ஜான் பாண்டியன் அவர்களை இந்த தாமரை வேட்பாளராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டும். அது ஜூன் 4 தான் சொல்லணும். அப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா தாமரை தென்காசி நிச்சயமாக மலரும். ஆனால் மக்களை பாஜக காரராக ஜான் பாண்டியனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஓட்டு வந்து எங்க போயிருக்கு அப்படின்றதுதான் இந்த எலெக்ஷனோட ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. ஆனால் டிடிவி ஓபிஎஸ் ஃபேக்டர் பயங்கரமா வந்து தென்காசியில வந்து பாஜக ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை பாஜக கேண்டிடேட் போறதுல வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கா அப்படின்றது ஜூன் 4 தான் தெரியும். ஆனால் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த தொகுதி வந்து ஜெயிக்க வேண்டிய லிஸ்ட்ல இருந்த ஒரு தொகுதி. அது வந்து இன்னைக்கு வந்து பல ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி ஜெயிக்கிறோமா இல்லையான்ற பாக்குற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் தென்காசி தாமரை மலருதா இல்லையா அப்படின்னு. ஆனால் ஈஸியா மலர வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி என்னிடம் இருந்திருக்கு. ஜூன் 2 எக்ஸிட் போல்ல வந்து மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.